dear students. I'm very happy to meet you all in this video. Yes, நம்ம லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம், இன்சூரன்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்சூரன்ஸ்னால் யார், வாட் இஸ் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி, இன்சூரன்ஸுங்கிறது ஒரு விதமான சர்வீஸ் தான் சரியா. இந்த சர்வீஸில் என்ன பண்ணுறாங்க, இன்சூரன்ஸுங்கிற சர்வீஸில் ஒருத்தவங்களோட லாஸை இன்னொருத்தங்க அதை காம்பன்சேட் பண்ண போகிறாங்க சரியா. ஸோ யாரோட லாஸ் யார் காம்பன்சேட் பண்ண போகிறா, யாரோட லாஸை காம்பன்சேட் பண்ணணுமோ அவருக்கு பேர் என்ன, the person to whose loss has to be borne அப்படின்னா அவரோட பேர் என்னன்னு கேட்டால் he is called as insured இல்லையா. ஸோ to whose loss has to be insured is called as insured. யார் அந்த லாஸை பேர் பண்ணிக்கிறாங்க, யார் வந்து அந்த காசு கொடுக்குறாங்க, அந்த ஃபர்ம் ஆர் கம்பெனிக்கு பேர் என்ன, அந்த ஃபர்ம் ஆர் கம்பெனிக்கு பேர் இன்சூரர் இல்லையா. ஸோ இந்த காசு எப்போ கொடுப்பாங்க, இந்த காசு விஷயம் எப்போ வரும், ஒரு லாஸ் நடந்தால் வரும். அந்த லாஸ் வந்து எப்படி நடந்திருக்கணும் அப்படின்னா பிஸ்னஸ் லாஸ் கிடையாது, ஒரு அன்சர்டைன் ஈவெண்ட் ஒன்று நடந்து போச்சு ஓகேவா. அந்த அன்சர்டைன் ஈவெண்ட்னால உனக்கு லாஸ் ஆகிடுச்சுன்னா அப்போ வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து காசு கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் லாஸ்ட் கிளாஸில் நம்ம ரிவைஸ் பண்ணணும். ஸோ இப்போது நெக்ஸ்ட் டாபிக் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசிக் பிரின்சிபல் ஆஃப் இன்சூரன்ஸ் என்ன அப்படின்னா, an individual or business concern chooses to spend a definitely known sum in a place of possible huge amount involved in an indefinite future loss அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்று இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் கன்சர்னாக இருக்கலாம் சரியா. ஒரு இண்டிவிஜுவலோ இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் கன்சர்னோ ஓகேவா, என்ன பண்ணுறாங்க, செலவு பண்ணுறாங்க. சூசஸ் டு ஸ்பெண்டுன்னா என்ன பண்ணுறாங்க, ஒரு காசு செலவு பண்ண போகிறாங்க சரியா. எதில் செலவு பண்ண போகிறாங்க, ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இன்வால்வ் இன் அன் இன்டெஃபினிட் ஃபியூச்சர் லாஸ். ஸோ நாளைக்கு நடக்க போகிற ஃப்யூச்சர் லாஸுக்காக இன்றைக்கி நம்ம ஒரு செலவு பண்ண போகிறோம், அந்த செலவுக்கு பேர் தான் இன்சூரன்ஸ் ஓகேவா சரியா. ஸோ அந்த செலவை நம்ம ஈடு கொடுக்கறதுக்காக இன்றைக்கே நம்ம வந்து ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸ்பெண்ட் அ டெஃபினெட்லி நோன் சம்னா நீ எவ்வளோ கொடுக்க போகிற அப்படின்னு உனக்கே தெரியும். நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒரு பாலிசி அப்படின்னா நீ அவங்களுக்கு ஒரு காசு கொடுக்கணும், அந்த காசு கொடுக்கறதுக்கு பேர் என்னன்னு சொன்னேன், ப்ரீமியம் அப்படின்னு சொன்னேன். ஸோ ப்ரீமியம் பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம், பட் ஸ்டில் அந்த நோன் சம்முக்கு பேர் தான் ப்ரீமியம். ஸோ அந்த நோன் சம்மை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். எதுக்குல அப்படின்னா ஹியூஜ் அமௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கிற ஃப்யூச்சர் லாஸ்க்காக சரியா. ஸோ என்னுடைய மெஷினரி நான் வந்து பல கோடி ரூபா கொண்டு வந்து நான் வச்சுருக்கேன். இன்கேஸ் அந்த மெஷினரியில் ஏதாவது ஃபயர் ஆகிடுச்சுன்னா எனக்கு ஹியூஜ் லாஸாக போயிடும் இல்லையா. ஸோ எனக்கு அந்த மெஷினரியில் நான் வந்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறேன் ஓகேவா. நாளைக்கு ஏதாவது ஃப்யூச்சரில் பெரிய லாஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக இன்றைக்கே நான் வந்து ஒரு அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுறேன். அந்த இதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு பேசிக் பிரின்சிபலாக சொல்கிறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த இன்சூரன்ஸுங்கிறது ஒரு சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் அ ஸ்மால் பீரியாடிக் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஸ்மால் பீரியாடிக் பேமெண்ட் ஃபார் அ ரிஸ்க் ஆஃப் லார்ஜ் பாசிபிள் லாஸ். ஸோ இப்போ நீ கொடுக்குற இல்லையா சின்ன பேமெண்ட், ஒரு ஸ்பெண்டுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஸ்பெண்ட் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஸ்மால் பீரியாடிக் பேமெண்ட். ஸ்மால் பீரியாடிக் பேமெண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வருஷம் கொடுப்போம். இப்போது வீட்டில் ஜென்ரலாகவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், உங்கள் வீட்டு வண்டியாக இருக்கலாம், இல்லை காராக இருக்கலாம், அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கே தெரியும். இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரன் நிறுத்தி கேட்குறானா, அந்த இன்சூரன்ஸ் நீங்கள் எப்போ கட்டுவீங்கன்னா வருஷம் வந்து ப்ரீமியம் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் வந்து நம்ம கட்டிடுவோம் ஓகேவா. ஸோ ஸ்மால் பீரியாடிக் பேமெண்ட், ஸோ இயர்லி பேசிஸில் இருக்கலாம், இல்லை மந்த்லி பேசிஸில் இருக்கலாம், இல்லை குவார்ட்டர்லி பேசிஸ் அப்படின்னா எவ்வளோ மாதத்துக்கு ஒருக்கா, 3 monthsக்கு ஒருக்கா இருக்கலாம், இல்லைனா 6 monthsக்கு ஒருக்கா இருக்கலாம், ஹாஃப் இயர்லி பேசிஸாக இருக்கலாம். அது எப்படி வேணாலும் வந்து இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் படி தான் போகணும். ஸோ ஸ்மால் பீரியாடிக் பேமெண்ட், அந்த அமௌண்ட் வந்து ப்ரீமியம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சிடரபிள் ஸ்மால் அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஃபார் எதுக்கு, ரிஸ்க் ஆஃப் லார்ஜ் பாசிபிள் லாஸ். எதுக்காக இந்த ப்ரீமியம் நான் கட்டுறேன், ஃபார் ரிஸ்க் ஆஃப் லார்ஜ் பாசிபிள் லாஸ். நாளைக்கு எனக்கு பெரிய லாஸ் வந்து ஃப்யூச்சரில் வரலாம், அந்த பெரிய லாஸ்க்காக நான் இப்போவே வந்து சின்ன அமௌண்ட்டாக வருஷம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ திஸ் இஸ் வாட் தே ஆர் டெல்லிங் இன் திஸ். தி லாஸ்
of risk still remains. ஓகேவா, the loss of risk வந்து still remains, but the loss is spread over large number of policy holders exposed to the சேம் ரிஸ்க். இதே பாயிண்ட் தான் நம்ம நேத்திக்கும் பார்த்தோம். ஸோ இப்போ நான் வந்து இன்சூரன்ஸ் போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு லாஸ் வராதுன்னு அர்த்தமா? இன்றைக்கி நான் இன்சூரன்ஸ் போட்டுட்டேன் அப்படின்னா நாளைக்கு என்னோடய வண்டி ஆக்சிடெண்ட் ஆகாதுன்னு எதாவது அர்த்தம் இருக்கா? இல்லை. ஆனால் இன்சூரன்ஸ் போட்டேன் அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் வந்து ஃபயர் ஆகாது, அந்த இண்டஸ்ட்ரியிலையோ அந்த இதில் ஃபயர் ஆகாது, குடோனில் ஃபயர் ஆகாதுன்னு ஏதாவது அர்த்தம் இருக்கா? இல்லை. அதெல்லாம் ஆகலாம், ஆனால் அந்த லாஸ் வந்து வரும். கண்டிப்பாக வந்து அந்த லாஸ் வந்து இருக்க தான் செய்யும். லாஸ் ஆஃப் ரிஸ்க் ஸ்டில் ரிமைன்ஸ். அந்த லாஸ் ஆஃப் ரிஸ்க் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, பட் the loss is spread over large number of policy holders exposed to the same risk. அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன மாதிரியே யாரெல்லாம் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த ரிஸ்க்கை வந்து நான் வந்து ஷேர் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபயர் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன்னா என்ன மாதிரியே யாரெல்லாம் ஃபயர் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த லாஸை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேவா? இன்னும் நல்லா கிளியராக இந்த எக்ஸாம்பிள் உனக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வீட்டில் வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கோமா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ். எல்லாருமே வந்து 2 வீலருக்கு இருந்தாலும் இன்சூரன்ஸ் போடணும், 4 வீலருக்கு இருந்தாலும் இன்சூரன்ஸ் போடணும். சரி, இப்போ வருஷம் உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி நீ அந்த இன்சூரன்ஸ் காசை வந்து வாங்கிக்கிறியா? கிடையாது இல்லையா? ஆனாலும் நீ வருஷம் ப்ரீமியம்னு சொல்லிட்டு ஒரு 1000 ருபீஸோ என்னமோ வந்து போடணும். இட் இஸ் மேண்டேட்ரி இல்லையா? ஸோ நீ கம்பெனிக்கு, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீ 1000 ருபீஸ் கொடுத்துட்ட, ஆனால் அந்த வருஷம் பூராவே உனக்கு எந்த ஆக்சிடெண்ட்டும் நடக்கலை. அடுத்த வருஷம் 1000 ருபீஸ் கொடுக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக இன்சூரன்ஸ் திருப்பி காசு கொடுத்து தான் ஆகணும். நான் போன வருஷமே 1000 ரூபா கொடுத்தேன், இந்த வருஷம் நான் வந்து காசு கொடுக்க மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. சரியா? ஸோ அந்த 1 இயர் ப்ரொடெக்ஷனுக்கு நீ வந்து கொடுக்குற அமௌண்ட் 1000 ருபீஸ். நீ அதை யூஸ் பண்ணுறியா பண்ணலையாங்கிறது அது ஆக்சிடெண்ட் ஆனால் தான் தெரியும் இல்லையா? ஸோ இன்கேஸ் உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகலைன்னா நீ வந்து அந்த அமௌண்ட்டு யூஸ் பண்ணலை இல்லையா? அந்த அமௌண்ட் யார்கிட்ட இருக்கும்? திருப்பி கிடைக்குமான்னு கேட்டால் திருப்பிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? அது வந்து 1 இயர் ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்த அமௌண்ட்டு, அது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு லாஸ் ஆகாமல் இருக்கலாம், பட் வேறு யாரோ ஒருத்தங்களுக்கு இதே மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கலாம் இல்லையா? எஸ் ஆர் நோ? ஸோ அவங்களுக்கு இந்த கம்பெனி ஒரு 10,000 ருபீஸ் லாஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா எதுலேருந்து எடுத்து கொடுப்பாங்க? நம்மளை மாதிரியே எல்லாருமே வண்டி இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த 2 வீலர் இன்சூரன்ஸ் யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அந்த போட்டிருக்கிற அந்த ப்ரீமியம் அமௌண்ட்லேருந்து தான் அந்த காசை எடுத்து கொடுக்குறாங்க. அதை தான் சொல்கிறாங்க, இட் இஸ் ஸ்ப்ரெட் ஓவர் லார்ஜ் நம்பர் ஆஃப் பாலிசி ஹோல்டர்ஸ் ஹூ எக்ஸ்போஸ்டு டு சேம் ரிஸ்க். ஸோ வண்டி இன்சூரன்ஸ் பண்ணவங்களுக்கு வண்டி இன்சூரன்ஸுன்னு தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் தான் எல்லா காசும் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நீ கொடுத்த 1000 ருபீஸும் அதுக்குள்ளே தான் இருக்கும், வேற ஒருத்தவங்க கொடுத்த 1000 ருபீஸ் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஒருத்தவங்க கொடுத்த அமௌண்ட்டு அதுக்குள்ளே தான் இருக்கும். யாராவது ஒருத்தவங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ப்ரீமியம் அமௌண்ட் நீ கட்டியிருக்கல அதுலேருந்து காசை எடுத்து தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொருத்தவங்களோட லாஸை வேற மீதி இருக்கிற நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து இதே ரிஸ்க்குக்காக இன்ஷூர் பண்ணியிருக்கிறவங்க வந்து இதை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த லாஸை வந்து அவங்க தான் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிருச்சா? இப்போது வந்து நமக்கே இப்போ என்னுடைய வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, எனக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும். ஓகேவா? நான் எவ்வளோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் போட்டிருந்தேன்? 1000 ருபீஸ் போட்டிருந்தேன். ஆனால் எனக்கு எவ்வளோ கம்பெனி கொடுக்குது? 10,000 கொடுக்குது. இதே மாதிரியே எல்லாரும் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் ஆக்சிடெண்ட் அட் அ டைமில் ஆகாது. ஸோ யாரோடதெல்லாம் ஆகலையோ அவங்களோட காசு எல்லாமே யார்கிட்ட இருக்கும்? இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட இருக்கும். அந்த காசை வச்சு தான் என் காசை கொடுக்குறாங்க. புரிஞ்சுதா? திஸ் இஸ் ஆல் அபவுட் இன்சூரன்ஸ். ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தே ஹவ் given is the risk is shared with others. ஸோ அந்த ரிஸ்க்கை யார் ஷேர் பண்ணிக்கிறா? மித்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த உன்னுடைய பாஸ்ட் வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. உன்னுடைய இப்போ வந்து இந்த ப்ரீமியம் அமௌண்ட், நெக்ஸ்ட் பாயிண்ட், ப்ரீமியம் பெய்டு, பூல்ட் அவுட், லாஸ் சஸ்டைன்ட் இஸ் காம்பன்சேட்டட். ஸோ இதெல்லாம் தான் ஹிண்ட் பாயிண்ட்ஸ். ஓகேவாம்மா? ஆக்சுவலாக பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? The premium paid by them are pooled out, of which the loss sustained by any policy holder is compensated. ஸோ என்ன மாதிரி எல்லாரும் ப்ரீமியம் பே பண்ணியிருக்காங்க. ஸோ கட்டி வச்சிருக்கிற அந்த ப்ரீமியம் அமௌண்ட் எல்லாத்தையும்
பூல் அவுட் அப்படின்னா ஒன்று திரட்டி அதுலேருந்து காசு எடுக்கிறாங்க. பூல்ட் அவுட்னா எல்லாத்தையும் ஒன்றாக்கி அந்த ஒன்றா இருக்கிற அந்த பாலிசி ப்ரீமியம் அமௌண்ட்டில் இருந்து காசை எடுத்து லாஸை வந்து பே பண்ணிடுறாங்க. சரியா? ஸோ இப்போ நான் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, என் வண்டி ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்படின்னா என்னோட வண்டிக்கான இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து காசு கொடுக்கணும் அப்படின்னா என்னை போல் யாரெல்லாம் இன்சூரன்ஸ்க்கு வந்து இப்போ வண்டி இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ரீமியம் அமௌண்ட் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதுல இருந்து காசை எடுத்து என்னோட லாஸை வந்து கொடுத்து காம்பன்சேட் பண்ணிடுறாங்க அப்படின்ற பாயிண்ட் தான் இது. ஸோ இப்போ வந்து எப்படி வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இந்த இதுக்கு ஒத்துப்பாங்க அப்படின்னு சொன்னால் பாஸ்ட் ஈவெண்ட் ப்ராபபிள் லாஸஸ் நோன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன அப்படின்னா உன்னோட பாஸ்ட் ஈவெண்ட் the insurer, any insurance company or underwriter knows the probable loss caused by each type of risk covered by insurance. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நாளைக்கு நான் திருப்பி இன்சூரன்ஸ் போடும்போது என்னுடைய வேல்யூ ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம். ஏன்னா நான் இப்போ வந்து அடிக்கடி இதே மாதிரி வருஷம் ஆக்சிடென்ட் பண்ணி நான் காசு வாங்கிட்டே இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ உன்னுடைய பாஸ்ட் ஈவெண்ட் எல்லாம் பார்ப்பாங்க. நீ வந்து ஒழுங்காக தான் வண்டி ஓட்டுறியா? இப்போது போன வருஷம் வந்து எதர்ச்சியாக நடந்துச்சு, அடுத்த வருஷமும் அதே மாதிரி வந்து நம்ம காசு வாங்கிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் வந்து வண்டி சரியாக ஓட்டுறதில்ல. அப்போ நீங்கள் வண்டி சரியாக ஓட்டுறதில்ல அப்படின்னா அவங்களுக்கு லாஸ் அதிகமாகிறதுக்கான சான்ஸ் இருக்கா இல்லையா? ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியாக நீ யோசிச்சுப்பாரு. நீ தான் இன்சூரன்ஸ் கம்பெனி, நான் தான் வந்து உங்ககிட்ட வந்து இன்சூரன்ஸுக்கு வந்து கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன். நான் சும்மா வந்து உங்ககிட்ட கான்ட்ராக்ட் போட்டு காசை வாங்கிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன்? நெக்ஸ்ட் டைம் தருவியா? கண்டிப்பாக தரமாட்டோம். வி வில் பி திங்கிங், இவன் அது இவனுக்கு வண்டியே ஓட்ட தெரில, இவனுக்கு இன்சூரன்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு தான் லாஸ் ஆகும். நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனியை என்ன செய்வாங்கன்னா பாஸ்ட் ஈவெண்ட்டை வந்து பார்ப்பாங்க, உன்னோட ரெக்கார்ட் பார்ப்பாங்க. ஸோ இந்த ஒரு 3 வருஷத்தில் நீ ஒரு தடவை ஆக்சிடென்ட் பண்ணியிருக்க அப்படின்னா ஒரு 10% மட்டும் உன்னோட இன்சூரன்ஸ் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணி வைப்பாங்க. இல்லை அப்படின்னா வந்து அதாவது இன்சூரன்ஸ் அமௌண்ட்டில் ப்ரீமியம் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. இன்சூரன்ஸ் அமௌண்ட் அதே தான் இருக்கும், ப்ரீமியம் அமௌண்ட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது பார்ப்பாங்க, உன்னோட பாஸ்ட் ஈவெண்ட்டை வச்சு ஃப்யூச்சரில் நீ வண்டி ஒழுங்காக ஓட்டுவியா மாட்டியா அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து உனக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க யோசித்து அதுக்கப்புறம் தான் ப்ரீமியம் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ஃபண்டமெண்டல் ஆஃப் இன்சூரன்ஸில் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் we have discussed all these points. Can we go to the next point? Till now உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். we are going to the next point. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க? இன்சூரன்ஸ் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ இன்சூரன்ஸுங்கிறது ஒரு ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறது இல்லையா? உனக்கு வரப்போகிற ஃப்யூச்சர் ரிஸ்க்கை நீ வந்து காப்பாற்றிக்கிற, சரியா? அதை சேவ் பண்ணிக்கிற. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் இஸ் அ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ப்ரைமர்லி யூஸ் டு, எதுக்காக வந்து இது வந்து இந்த ரிஸ்க் எதுக்கு பண்ணுறாங்கன்னா டு சேஃப்கார்ட் அகெயின்ஸ்ட் த ரிஸ்க் ஆஃப் பொட்டன்ஷியல் ஃபினான்ஷியல் லாஸ். ஸோ இது வந்து ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், எல்லாமே மேனேஜ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ நாளைக்கு வரப்போகிற ரிஸ்க்கை நான் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக போடக்கூடியது தான் இந்த இன்சூரன்ஸ். ஸோ இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நாளைக்கு வரக்கூடிய என்னுடைய லாஸை ரிஸ்க்கை வந்து நான் மேனேஜ் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நான் வந்து சேஃப்கார்ட் பண்ணுறேன். எதை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறேன்? ஃப்யூச்சரில் எனக்கு வரப்போகிற லாஸை நான் இப்போ வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கு பேர் தான் வந்து இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? வாட் இஸ் த நெக்ஸ்ட் பாயிண்ட் we have given? ஸோ ideally insurance is defined as equitable transfer of risk of potential loss from one entity to another entity அப்படின்னு சொல்கிறாங்க in exchange of reasonable fees அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈக்விட்டபிள் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் பொட்டன்ஷியல் லாஸ். ஸோ எல்லாருக்கும் சரிசமமாக, இப்போது 2 வீலரில் டிவிஎஸ் 50 வச்சுருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி ப்ரீமியம் அமௌண்ட் இருக்கும். ஓகேவா? ஹோண்டா எக்ஸல் வச்சுருக்கிறவங்களுக்கு, ஹோண்டா 125cc வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரீமியம் இருக்கும். காரில் ஒரு வெரைட்டி ஆஃப் காருக்கும் ஒரு மாதிரி ப்ரீமியம் இருக்கும். ஸோ ஈக்விட்டபிள் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் பொட்டன்ஷியல் லாஸ். ஸோ 2 வீலரில் அந்த இதில் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிற அந்த இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் லாஸை. ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி. ஸோ வந்து இப்போ வந்து ரோஹித்
ரோஷினி அண்ட் கமல் 3 பேர் இருக்காங்க அப்படின்னா லாஸ் வந்து ஒரு 3000 ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா சரிசமமாக எல்லாருக்கும் அந்த லாஸ் போகிற மாதிரி தான் பிரிப்பாங்க. ஈக்விட்டபிள் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் பொட்டன்ஷியல் லாஸ். இப்போ வந்து எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ், க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. நம்மளை மாதிரி எல்லாருமே வந்து இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ வண்டி இன்சூரன்ஸ்னால் மொத்த வண்டி எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் ரோடில் ஓடுதுன்னு பாருங்கள். நம்ம ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா லேக்ஸ் கணக்கில் வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம ஊரில் மட்டுமே வந்து நியர்லி 1 lakh பீப்புள் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது? வெரி ரேர், ஒரு 1-2 தான். ஸோ அதில் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுல எல்லாரோட காசையும் வந்து ஒரே மாதிரி சரிசமமாக எடுக்க போகிறாங்க. ஸோ 10,000 லாஸ்னால் இந்த 1 lakh பீப்புள்லேருந்து 1 lakh லாஸ் ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாய் லாஸ்னா கூட ஒரு நாளைக்கு 1 ரூபா தான் ஒரு பர்சனுக்கிட்ட இருந்து எடுக்கிறாங்கன்ற மாதிரி அர்த்தம். புரிஞ்சுதாமா? ஸோ ஒரு நாளைக்கு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு லாஸ் நடக்குது, சரியா? ஸோ அந்த லாஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 lakhன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 lakh அவங்கக்கிட்ட எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்களோ அவ்வளோ கஸ்டமர்ஸ்க்கும் ஈக்குவலாக பிரித்து கொடுத்துருவாங்க. 1 lakh கஸ்டமர்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு ஆள்கிட்டேருந்து 1 ரூபா பிரிச்சுக்கிட்ட மாதிரி அர்த்தம். புரிஞ்சுதா? ஸோ நீ கொடுத்த 1000 rupeesலேருந்து ஒரு 1 ரூபாய் எடுத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சா? ஸோ திஸ் இஸ் வாட் தேர் டெல்லிங். ஈக்விட்டபிள் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் பொட்டன்ஷியல் லாஸ் from one place to another in exchange of a reasonable fee. இந்த reasonable fees என்னது? இந்த reasonable feesக்கு பேர் தான் ப்ரீமியம். இந்த ப்ரீமியமை என்னென்ன மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஸ்மால் இன்டர்வலில் கொடுக்கக்கூடிய பீரியாடிக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பேஜில் பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறாங்க? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அ ரீசனபிள் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை தான் சொல்கிறாங்க. ஓகேவாமா? ஸோ வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஒன்? இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படி இருக்குது? இட் இஸ் அன் அசோசியேஷன். அசோசியேஷன் என்ன? குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் டுகெதர் அப்படிங்கிறது தான் அசோசியேஷன். உங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா? அசோசியேஷன். கார்ப்பரேஷன் ஆர் ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து ஒரு இன்சூரன்ஸுங்கிறது ஒரு கார்ப்பரேஷனாக கூட இருக்கலாம். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அந்த மாதிரி பார்த்தோம்னா அந்த மாதிரி கார்ப்பரேஷனாகவும் இருக்கலாம், இல்லைனா ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம். ஸோ இவங்களோட மெயின் பிஸ்னஸ் என்ன? த பிஸ்னஸ் ஆஃப் பேயிங் ஆல் லெஜிட்டிமேட் கிளைம்ஸ். அப்படின்னா என்ன? இவங்களோட பிஸ்னஸே என்னென்னா வேறு யாருக்காவது லாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த லாஸை வந்து கிளைம் பண்ணி காசு கொடுக்கறது தான் இவங்களுடைய முக்கியமான வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வாட் இஸ் தேர் பிஸ்னஸ்? த பிஸ்னஸ் இஸ் டு பே ஆஃப் ஆல் லெஜிட்டிமேட் கிளைம்ஸ். அவங்களுடைய லாஸ் என்னவோ அதை வந்து அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதா இவங்களோட பிஸ்னஸ். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிங்கிறது ஒரு அசோசியேஷனாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு கார்ப்பரேஷனாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம். ஸோ இவங்க வந்து இவங்களோட வேலையே என்ன, பிஸ்னஸே என்ன அப்படின்னா அந்த மித்தவங்களுக்கு ஆகிற லாஸை வந்து கொடுக்கறது தான். ஸோ பே தி லெஜிட்டிமேட் கிளைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் தி நெக்ஸ்ட் பாயிண்ட்? இன்சூரன்ஸ் வந்து இது ஒரு சோஷியல் டிவைஸ். ஸோ இதில் வந்து ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க. அந்த குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸுக்கு பேர் என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இண்டிவிஜுவலாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க யார்? பர்சன். அவங்களுக்கு பேர் என்ன? இன்சூர்டு. பர்சன் அப்படின்னா இன்சூர்டு. ஃபர்ம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது யார்? ஃபர்ம் ஆர் கம்பெனி இஸ் கால்ட் அஸ் இன்சூரர், இல்லையா? ஸோ இன்சூர்டு அப்படிங்கிற அந்த பர்சன் ட்ரான்ஸ்ஃபர் ரிஸ்க் டு அனதர் பார்ட்டி. ஸோ இன்சூர்டு அப்படிங்கிற அந்த ஒரு பர்சன், நீ தான் அந்த இன்சூர்டு அப்படின்னா நீ வந்து உன்னோட ரிஸ்க்கை யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற? இன்சூரர் அப்படிங்கிற அந்த பர்சனுக்கு உன்னோட லாஸை வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ரிஸ்க் டு அனதர் பார்ட்டி இன்சூரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய லாஸ் வந்து நம்ம ஈடு கொடுக்கறதுக்காக, நம்ம லாஸ் நம்மளால் பேர் பண்ணிக்க முடியாது அப்படின்றதுக்காக. ஸோ இந்த ரிஸ்க்கை இவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த இன்சூரர் என்ன பண்ணுறாரு? இந்த ரிஸ்க் அப்படிங்கிற அந்த அமௌண்ட்டை வந்து காசை வந்து நமக்கு திருப்பி கொடுத்துட்றாரு. அவர் என்ன பண்ணுறாரு? ஹி இஸ் பேயிங் தி லாஸஸ். நமக்கு என்ன லாஸ் வந்தாலும் அவர் வந்து அதை பே பண்ணிக்கிறாரு. எதுலேருந்து பே பண்ணுறாரு? ஃப்ரம் ப்ரீமியம் அமௌண்ட் கலெக்டட். இது வரைக்கும் உங்ககிட்ட கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரீமியம் அமௌண்ட்டில் இருந்து அந்த லாஸை வந்து எடுத்து கொடுக்குறாரு. புரிஞ்சிருச்சாமா? ஸோ ஒரு அன்சர்டைன் ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த அன்சர்டைன் ஈவெண்ட் வந்து உனக்கு லாஸ் கொடுக்கணும்.
அந்த லாஸ் கொடுக்குற அந்த அன்சர்டைன் ஈவெண்ட்னால நீ பாதிக்கப்பட்டு உனக்கு ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் லாஸ் ஏற்பட்டதுன்னா யார் ஈடு கொடுக்க போகிறா அப்படின்னா இன்சூரர் அப்படிங்கிற அந்த பர்சன், அந்த ஃபர்ம், அந்த கம்பெனி தான் வந்து ஈடு கொடுக்க போகிறாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உனக்கு அந்த லாஸ் நீ அந்த கான்ட்ராக்ட் போட்டிருந்த அப்படின்னா உனக்கு அந்த லாஸை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக காசு கொடுப்பாங்க. அந்த காசை எங்கேருந்து எடுத்து கொடுப்பாங்க, எங்கேருந்து எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா ஃப்ரம் தி ப்ரீமியம் அமௌண்ட் கலெக்டட். அந்த ப்ரீமியம் அமௌண்ட் கலெக்ட் பண்ணதில் இருந்து தான் அந்த காசை எடுத்து தர்றாங்க. இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது என்னது? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். உனக்கு வரப்போகிற ஃப்யூச்சர் ரிஸ்க்கை நீ இப்போ மேனேஜ் பண்ணிக்கிற, உனக்கு வரப்போகிற ஃபினான்ஷியல் லாஸை நீ இப்போ வந்து மேனேஜ் பண்ணிக்கிறதுக்காக நீ வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து எடுத்து வைக்கிற. அந்த அமௌண்ட் எப்படி இருக்குது? ஸ்மால் பீரியாடிக் பேமெண்ட். அந்த பீரியாடிக் பேமெண்ட் ஃபார் ரிஸ்க் ஆஃப் ஃப்யூச்சர் லாஸ்க்காக கொடுக்குற அந்த பீரியாடிக் பேமெண்ட்டுக்கு பேர் என்ன? ப்ரீமியம். ப்ரீமியம்ங்கிற அமௌண்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரீமியம் வந்து கொடுத்த அமௌண்ட் எல்லாத்தையும் வச்சு அதெல்லாம் ஒன்று சேர்த்து அதிலேருந்து கொஞ்சம் காசை எடுத்து யாருக்கு லாஸ் ஆகிருக்கோ அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளை மாதிரியே யாரெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்களோ அவங்களோட காசு எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்த்தி நம்மளுடைய லாஸ் ஏதாவது வந்ததுன்னா அதை வந்து அவங்க சரி பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா? ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் பாயிண்ட்? ஸோ கேன் யூ ரிவைஸ் திஸ் டாபிக்ஸ்? நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். ஸோ வி ஆர் கோயிங் டு சி அபவுட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். என்ன ஃபங்க்ஷன்ஸு? இன்சூரன்ஸ் இஸ் ப்ரொவைடிங் சர்டைனிட்டி. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னதுமா? ப்ரொவைடிங் சர்டைனிட்டி. ஸோ ப்ரொவைடிங் சர்டைனிட்டியில் என்ன பார்க்க போகிறோம்? அவங்க என்ன பண்ணுறாங்க? உன்னுடைய ரிஸ்க் ஆஃப் லாஸை வந்து பே பண்ணுறாங்க. சர்டைனிட்டி ஆஃப் பேமெண்ட் ஃபார் ரிஸ்க் ஆஃப் லாஸ். ஸோ நான் உன்னோட லாஸை வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அன்சர்டைன் ஈவெண்ட்டுனால, அன்சர்டைனாக என்னது? உன்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா? அன்சர்டைன் ஈவெண்ட்டுனால ஆகிற லாஸை அவங்க என்ன பண்ணுறாங்க? காசு கொடுக்க போகிறாங்க. ஸோ சர்டைன் அபவுட் தி பேமெண்ட்னா என்னது? ஸோ எவ்வளோ காசு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது அந்த கான்ட்ராக்ட் போடும்போதே தெரிஞ்சிடும். 5 லட்ச ரூபா பாலிசி அமௌண்ட்டு, 3 லட்ச ரூபா பாலிசி அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ அளவுக்கு நீ லாஸை வந்து பேர் பண்ணிக்க சொல்கிற அப்படிங்கிறது உனக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ சர்டைனிட்டி ஆஃப் பேமெண்ட், எவ்வளோ வந்து உனக்கு காசு கொடுக்க போகிறாங்கன்னு ஏற்கனவே வந்து தெரிஞ்சிடும். எவ்வளோ அமௌண்ட் போடுறியோ அவ்வளோதான் நீ காசு கொடுப்பாங்க. இன்சூரன்ஸ் ரிமூவ் அன்சர்டனிட்டிஸ் அண்ட் தி அஷ்யூர்ட் ரிசீவ்ஸ் தி பேமெண்ட் ஆஃப் லாஸ். ஸோ உன்னோட காரோட வேல்யூ வந்து 10 லட்ச ரூபான்னு வச்சுக்கோவேன். நீ இன்சூரன்ஸை 10 லட்ச ரூபாய்க்கு தான் போடணும். ஸோ இன்கேஸ் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி இதாகிடுச்சு அப்படின்னா அந்த கம்பெனி வந்து உனக்கு 10 லட்ச ரூபா திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ பேமெண்ட் அமௌண்ட் வந்து சர்டைனாக இருக்குது. ஸோ எவ்வளோ காசு உனக்கு திருப்பி கிடைக்க போகுது உனக்கு தெரியும். ஸோ இதனால உன்னுடைய ரிஸ்க் ஆஃப் லாஸ் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிச்சாமா? ஸோ லாஸோட ரிஸ்க் வந்து என்னதான் வந்து உனக்கு லாஸ் ஆனாலும் அது வந்து ஈடு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த நெக்ஸ்ட் பாயிண்ட்டு? ப்ரொடெக்ஷன். ப்ரொடெக்ஷனில் என்ன சொல்கிறாங்க? ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ப்ராபபிள் சான்சஸ் ஆஃப் லாஸ். ஸோ நாளைக்கு வரப்போகிற லாஸுக்கு இன்றைக்கே உனக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டாங்க, அதுதான் வந்து ப்ரொடெக்ஷன். ஸோ வந்து லாஸ் வந்தாலும் உன்னால் அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணி உனக்கு காசை திருப்பி கொடுத்துட்றாங்க. இன்சூரன்ஸ் கெனாட் ஸ்டாப் ரிஸ்க் பட் கேன் காம்பன்சேட் தி லாஸ். இந்த பாயிண்ட் நம்ம ஏற்கனவே படித்தோம், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். இன்சூரன்ஸ் கெனாட் ஸ்டாப் ரிஸ்க் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ இன்சூரன்ஸ் போட்டுட்ட அப்படின்னா நாளைக்கு உனக்கு லாஸ் ஆகாதுங்கிறது அர்த்தம் கிடையாது. ஓகேவா? இன்சூரன்ஸ் நீ போட்டாலும் நாளைக்கு உனக்கு லாஸ் ஆகலாம், நாளைக்கு ஃபயர் ஆகலாம், ஆக்சிடெண்ட் ஆகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ இட் கெனாட் ஸ்டாப் தி ரிஸ்க். பட் என்னத்தை அது வந்து இது பண்ணுதுன்னா, அந்த ரிஸ்க் நடந்ததுனால உனக்கு ஏதாவது லாஸ் இருந்தால் அந்த லாஸை ஈடு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது வந்து உன்னுடைய ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் தான். புரிஞ்சுதாமா? உனக்கான ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஸோ உன்னுடைய கூட்ஸ்க்கான ப்ரொடெக்ஷன் கிடையாது. ப்ரொடெக்ஷன்னா வந்து என்ன சொல்கிறது? சே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து நீ வந்து இன்சூரன்ஸ் வந்து போட்டுட்ட அப்படின்னா ஒரு மெஷினரிக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோ. அந்த மெஷினரிக்கு இன்சூரன்ஸ் போட்டுட்ட அப்படின்னா அந்த மெஷினரியை சுற்றி வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு அவங்க அமைக்க போகிறது கிடையாது. ஓகேவா? அந்த மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்க. அந்த மெஷின் வந்து ஏதாவது ஃப்யூச்சரில் வந்து லாஸ் ஆகிடுச்சு, அந்த மெஷினால் உனக்கு லாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த லாஸ் தான் வந்து உனக்கு காசாக
லாஸாக கொடுக்க போகிறாங்க. ஸோ ரிஸ்க்குங்கிறது எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த லாஸை மட்டும் உன்னால் காம்பன்சேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிருச்சா? வாட் இஸ் த நெக்ஸ்ட் பாயிண்ட்டு? ரிஸ்க் ஷேரிங். ரிஸ்க் ஷேரிங்னா என்ன? ஒரு ரிஸ்கான ஈவெண்ட் நடந்து போச்சு. அந்த ரிஸ்கான ஈவெண்ட்னா என்னது? ஒரு ஃபயராக இருக்கலாம், ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா கப்பலில் வந்து அந்த கூட்ஸ் வந்து கவிழ்ந்துடலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு ஈவெண்ட் நடந்தது அப்படின்னா அந்த லாஸை வந்து எல்லாரு கூடயும் ஷேர் பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா? ஸோ எல்லாரு கூடயும் ஷேர் பண்ணுறாங்க. யார் அந்த எல்லாரும்? நம்மளை மாதிரியே யாரெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்களோ, நம்மளை மாதிரியே எந்த இன்சூரன்ஸ் போட்டவங்க எல்லாரோட ப்ரீமியம் அமௌண்ட்டையும் எடுத்து அவங்கக்கிட்ட இருந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷேர்ஸ் பை வே ஆஃப் ப்ரீமியம். ஸோ எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க? ப்ரீமியம்லேருந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு தான் நான் ஏற்கனவே எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். ஸோ வந்து நம்ம ஊரில் கிட்டத்தட்ட 1,00,000 வண்டி ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 1,00,000 வண்டியுமே வந்து இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் எல்லா வண்டியும் ஒரே நாள் ஆக்சிடெண்ட் ஆகுதான்னு கேட்டால் ஆகாது. எல்லா வண்டியும் வந்து மாறி மாறி ஒரு நாளைக்கு ஒரு ஆக்சிடெண்ட் 2 ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி தான் ஆகுது. ஸோ அப்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆணுச்சு அப்படின்னா அதோட அமௌண்ட் வந்து 10,000 ருபீஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போது உங்களோட ப்ரீமியம் அமௌண்ட் வந்து 1,000 ருபீஸ் நீ கட்டியிருப்ப. உன்ன மாதிரியே 1,00,000 பேருமே வந்து 1,000 ருபீஸ் கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த 10,000 ருபீஸை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா 10,000 இஸ் பீன் ஷேர்டு பை ஆல் திஸ் 1,00,000 பீப்புள். ஸோ அப்போ எப்படி இருக்கும்? எல்லாருக்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆஸ் அ ஹோல் அதை கலெக்ட் பண்ணும்போது 10,000ங்கிற பிக் அமௌண்ட் வந்து யாருக்கு வந்து லாஸ் ஆச்சோ அவங்களுக்கு காம்பன்சேட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து ரிஸ்க் ஷேரிங். நம்மளோட ரிஸ்க்கை வந்து எல்லாருக்கிட்டும் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அசிஸ்ட் இன் கேபிட்டல் ஃபார்மேஷன். அசிஸ்ட் இன் கேபிட்டல் ஃபார்மேஷன்னா என்ன? தி accumulated fund of the insurer received by way of premium payments made by the insured are invested in various இன்கம் ஜென்ரேட்டிங் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்சூரன்ஸுக்கு நீ ப்ரீமியம் கொடுக்குற இல்லையா? அதை வந்து வெறும் பேங்க்கில் மட்டும் சும்மா வச்சுக்காம அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த பர்சன் வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அந்த இதிலேருந்து அவங்களுக்கு காசு வருது. ஸோ அசிஸ்ட் இன் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ வந்து வேறு ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுலேருந்தும் காசு வருது. அந்த காசையும் வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறதுக்கு. புரிஞ்சுதா? சும்மா வெறும் 1,00,000 இப்போ நீ சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, உனக்கு பேங்க் தெரியும்ல, பேங்கிங் பற்றி நம்ம படித்தோம்ல, பேங்கிங்கில் என்ன கொடுப்பாங்க? இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்களா இல்லையா? ஸோ சும்மா வெறுமனையாக காசு வந்து நீ வந்து ஒரு வீட்டில் வச்சுக்கிறதுக்கு பதிலாக பேங்க்கில் கொண்டு வந்து போட்டால் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஒரு 1%, 2% வருதா இல்லையா? ஸோ அது எக்ஸ்ட்ரா காசுன்னு சொன்னோமா இல்லையா? அப்போது இன்சூரன்ஸ் கம்பெனி மட்டும் என்ன பண்ணுவாங்க? இந்த காசை வந்து பேங்க்கில் மட்டும் போட்டு வச்சுருக்க மாட்டாங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட்லலாம் போட்டு வச்சுருக்க மாட்டாங்க. இதை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸு வேறு விதமான இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வேறு இன்கம் ஜென்ரேட் ஆகிற ஸ்கீம்ஸில் வந்து போட்டுருவாங்க. கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கும். அந்த மாதிரி எதுலெல்லாம் காசு வருமோ அந்த ஸ்கீம்ஸில் வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது நாளை பின்ன வந்து அதை வித்ட்ரா பண்ணும்போது அவங்களுக்கு இன்கம் எக்ஸ்ட்ரா இன்கமோட சேர்ந்து வரும். ஓகேவா? ஸோ ஏதாவது லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்கீமில் இருந்து கொஞ்சம் அமௌண்ட் நம்மளால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். லிக்விடாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ அசிஸ்ட் இன் கேபிட்டல் ஃபார்மேஷன். நம்ம ப்ரீமியமாக கட்டுற அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்க? வேறு இடத்துல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்தும் காசு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸை மறுபடியும் இன்னொரு தடவை படிக்கலாமா? எஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ப்ரொவைடிங் சர்டெனிட்டி. ப்ரொவைடிங் சர்டெனிட்டினா என்னது? ஸோ நாளைக்கு உனக்கு வரப்போகிற ரிஸ்க் என்னன்னு தெரியும். ஸோ ரிஸ்க் என்ன? ஃபயர் இன்சூரன்ஸ் போட்டோன்னா ஃபயருக்கான ரிஸ்கில் நீ செக்யூர்டாக இருக்கன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ நீ எவ்வளோக்கு அந்த அமௌண்ட் போட்டிருக்கியோ, பாலிசி போட்டிருக்கியோ, அந்த அமௌண்ட் வந்து லாஸ் ஆகிடுச்சுன்னா உனக்கு காசு திருப்பி கிடச்சிரும். ஸோ சர்டெனிட்டி இருக்குது. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு உன்னால் தெரிஞ்சுக்க முடியும். சர்டென்னா யூ கேன் நோ அண்ட் ஐடென்டிஃபை தி அமௌண்ட் ஆஃப் பேமெண்ட் விச் யூ கோயிங் டு கெட். ஸோ எவ்வளோ வந்து உனக்கு லாஸ்க்கு வந்து பேர் பண்ணிக்க சொல்லியிருக்க அப்படிங்கிறது உனக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அந்த லாஸை வந்து அந்த கம்பெனிக்காரங்க வந்து ஃபுல்லாக கொடுத்துருவாங்க இன்கேஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னா. நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்ஷன். ப்ரொடெக்ஷன்னா என்னது? ஃப்யூச்சரில் உனக்கு ஏதாவது லாஸ் வந்தாலும் உனக்கு எந்த விதமான ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் இல்லாமல் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அதுதான் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்சூரன்ஸ் போட்டால் நம்மளோட ரிஸ்க்கை வந்து
தடுக்க முடியாது, ஆனால் அந்த லாஸை வந்து காம்பன்சேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னது, ரிஸ்க் ஷேரிங். இந்த ரிஸ்க்கு வந்து எல்லார்கிட்ட இருந்தும் ஷேர் பண்ணிக்கிறோம், எல்லாரும் கொடுத்த ப்ரீமியம் அமௌண்ட்டில் இருந்து தான் நமக்கு அவங்க லாஸை வந்து காம்பன்சேட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளை மாதிரியே யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ பாலிசி, அவங்கக்கிட்ட இருந்து இந்த இன்சூரன்ஸை வந்து ரிஸ்க் வந்து ஷேர் பண்ணி இன்சூரன்ஸ் கம்பெனி நமக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். வாட் இஸ் த நெக்ஸ்ட் பாயிண்ட்? அசிஸ்ட் இன் கேபிட்டல் ஃபார்மேஷன். அசிஸ்ட் இன் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கொடுத்த ப்ரீமியம் அமௌண்ட்டை வேற ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து காசை ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் வந்து ஃப்யூச்சராக வந்து கேபிட்டல் வந்து நிறையா வந்து ரைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா பார்த்தோம். ஸோ இதெல்லாம் தான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். ஓகேவாம்மா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்த்தோம்? ப்ரீமியம் அமௌண்ட்டை வந்து பூல் பண்ணி தான் காம்பன்சேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஸோ நம்மளை மாதிரியே யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த பர்சன்ஸ் கிட்ட இருந்தால் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தோம். ரிஸ்க்கு, இந்த ஸ்மால் பீரியாடிக் பேமெண்ட்டுக்கு பேர் தான் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அடுத்தது என்ன பார்க்குறோம்? நான் லாஸை வந்து அவங்க ஈடு கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம். ஸோ இந்த பாயிண்ட்டும் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸும் கைண்ட் ஆஃப் ஒரே மாதிரி தான். அதில் ஒரே பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அதே விஷயத்தை பிரித்து கொடுத்து வித்தியாசமான பாயிண்ட்டாக திருப்பி வந்து உனக்கு ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? இன்சூரன்ஸ்னால் என்ன, அவங்களோட பேசிக் பிரின்சிபல் என்னன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த 2 பாயிண்ட்டுக்குமே சேர்த்து வச்ச ஒரு பாயிண்ட் தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வில் மீட் அப் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். அதுக்கு முன்னாடி வீட்டில் போய் ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு தடவை படித்து பாருங்கள், புரியும். புரியலை அப்படின்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ, நாட் அ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ வில் மீட் அப் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். டில் தென் see you, take care.